நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். நம்ம குடும்பத்துல கர்த்தருடைய இரக்கம் வந்தா மட்டும்தான் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியும். கர்த்தருடைய நித்திய கிருபை நம்ம மேல இறங்கினா மட்டும்தான் நம்மளால ஆசீர்வாதமா வாழ முடியும். வசனத்தை கேட்கும் போதே உங்க உள்ளத்துக்குள்ள நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நித்திய கிருபை மேல வருது. நித்திய கிருபை இந்த பகல் வேளையில உன் இருதயத்திற்குள்ள இறங்கி வருகிறது. உன் சிரசின் மேல நித்திய கிருபை இறங்கி வருகிறது. என் தேவன் சொல்லுகிறார், ஒருபோதும் அசைக்கப்பட முடியாத ஒரு நித்திய கிருபை. ஓ ரபலரா சந்தநாதுன ரெகல தர்மனா. வேதம் சொல்லுகிறது, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து கைவிடப்பட்டவளை போல மனம் நொந்து இருந்தவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். உலகம் உன்னை கைவிடலாம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிடலாம், உன் உற்றார் உறவினர்கள் உன்னை கைவிடலாம், உன்னுடைய நண்பர்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நீ எனக்கு தேவை என்று நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நீ எனக்கு வேண்டும் என்று நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் சொந்தத்திற்கு நீ வேண்டாம், உன் உறவுகளுக்கு நீ வேண்டாம், உன் இனஜன பந்துகளுக்கு நீ வேண்டாம், ஏன் உன் பெற்றோர்களுக்கு கூட நீ வேண்டாம். ஆனா நீ எனக்கு தேவை, நீ எனக்கு வேணும். நான் உன்னை உருக்கமான இரக்கங்களால் இந்த ஆராதனை நேரத்தில் என் பிள்ளையாக, என் சொத்தாக, எனக்கு சொந்தமாக நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உன்மேல் என்னுடைய நித்திய கிருபையை அனுப்பி நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தாழ்த்திருங்க, தாழ்த்திருங்க. ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா, என்னால முடியாதுப்பா, ஐ ஆம் நத்திங். நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆள் ஆண்டவரே. என்கிட்ட திறமை இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்ல, என்கிட்ட அழகு இல்ல, என்கிட்ட செல்வாக்கு இல்ல, என்கிட்ட மனிதர்களுடைய பலன் இல்ல, எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க என்ன கைவிட்டீங்கன்னா நான் எங்க ஆண்டவரே போவேன்? நீங்க உங்களுடைய முகத்தை மறைச்சீங்கன்னா நான் கலங்கி நிற்பேன் ஆண்டவரே. ஆனா அந்த கர்த்தர் தான் அன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கர்த்தருடைய விசேஷித்த கிருபை இன்னைக்கு இறங்கி வருது. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட மகனே, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட மகளே, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் இந்த ஆராதனையில உன் மேல வைக்கிறார். கர்த்தருடைய கிருபையை இந்த ஆராதனையில கர்த்தர் உன் மேல வைக்கிறாரு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. சோத்திரம், கர்த்தருடைய கிருபை உன் மேல வருது. சில சூழ்நிலைகளை பார்த்து நொந்து நூலா இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குகிறேன். எந்த இடத்துல யார் மூலமா வெட்கப்பட்டு நினைங்களோ, யார் மூலமா வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. அதற்கு தான் கர்த்தர் சொல்ற, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன்.